தாத்தா பாட்டியை கேட்டதா சொல்லுங்க. சரி சாமி, என்ன இது? ஐ லவ் யூ. ஐயோ, நேக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லம்மா. அறிவிகட்ட முண்டம் என்ன ஏண்டா பாக்குற? சத்தியமா நான் இல்லம்மா, என்னை நம்புமா. சின்னதா ஒரு ட்ரீட் கொடுத்திருக்கா. சின்னதா சின்னதா சின்னதா. நான் ஏமாத்திட்டு போயிருக்கா. சரி சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லுடி. உனக்கு என்ன வேணும்? வேண்டாமா, இது சாப்பிட்டதே எனக்கு ஃபுல்லா இருக்கு, எனக்கு போதும். கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, பில் ப்ளீஸ். அக்கட 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 சூடு. அவனுக்கு ரஜினிகாந்த் நினைப்பு. இதை விட இதுதாண்டி பெரிய ஜோக். சாமி, ஆத்தகிரி பஸ் ஆயிடுச்சா? அம்பி, நான் இப்பதான்டா வந்தேன் அம்பி. நேக்கு தெரியாது, அவ ரொம்ப நாளே நின்றுட்டு இருக்கா. அவளை கேள. அண்ணே, ஓத்தகிரி பஸ் ஆயிடுச்சா? அண்ணே, உங்களுக்கு தான் ஆத்தகிரி பஸ் ஆயிடுச்சா? அண்ணே, ஆத்தகிரி பஸ் போயிடுச்சானே. காலேஜுக்கு போனோம், டைம் ஆச்சு. ஏனா நோக்கே நன்னா இருக்கானா? அவ எவ்வளவு நாளையா கேட்டு இருக்கா. இப்படி முறைச்சு பார்த்துட்டே இருக்கலே, ஏதோ வாயை திறந்து சொல்லுங்கண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா, அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. நான் அவனுக்கு கிண்டல் பண்ற மாதிரி தப்பா நினைக்க மாட்டேன். சரிங்க சாமி, நீ அவமாரிதானா? நீ அவமாரிதானா? இதெல்லாம் எழுதுனது நீங்களா? அட நீங்க வேற, கையை கிழிச்சு ரத்தத்துல லெட்டர் எழுதியா என் ஆள் ஏத்துக்கல. இந்த பாறை மேல எழுதியா ஏத்துக்க போறா? வாங்க மேடம். ஏய் பிரியா, என்னடி? அந்த ஆள் கொஞ்சம் லூசா இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் பாறை மேல எல்லாம் எழுதி வச்சிருக்கான். அட்லீஸ்ட் நேர்ல வந்து சொன்னாலாவது ஆள் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு செய்யலாம். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இரிட்டேட் பண்ணாத. டேய், எவன்டா அவன்? மீச வச்ச ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் வந்து ஐ லவ் யூ சொல்லுங்கடா. அதை விட்டுட்டு இப்படி பொட்டத்தனமா? ஏய், ஏன்டி இப்படி நீ upset பேசாம ஆவற? இருடி. எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? பின்ன நீ வாயை வச்சுக்கிட்டு சைலண்டா இருந்தனா ஐ லவ் யூன்னு சொல்லிருப்பானா? அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆவற? கம் ஆன், டேக் இட் ஈஸிடா. வாட் ஈஸியா? இது உனக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா, இப்படி உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா? அம்மா, சந்துரு மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? அந்த பாசத்துக்கு ஏத்த அளவு என் உயிரே அவன் தானே. அப்போ அவனுக்காக ஒரு உதவி பண்ணணுமா? என்ன? அது ஒண்ணு இல்லம்மா, சந்துருக்கு பொண்ணு பாக்குறத ஒரு 6 மாசத்துக்கு தள்ளி வைக்கணுமா. ஏன்பா? இல்லம்மா, சந்துரு வந்து ஒரு பொண்ணு லவ் பண்றானா? கரெக்ட், கப்பன் பிடிச்சிட்டீங்க. ஓஹோ,
அதான் கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருக்கானா? அது சரி, டூ வே லவ்வா இல்ல ஒன் சைடு லவ்வா? இப்போதைக்கு ஒன் சைடு லவ் தான். ஐயோ, இது அவங்க அப்பாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்பாவுக்கு ஒன் சைடுல ஒண்ணு பிடிக்காதா? அவரும் ஒன் சைடு லவ் தான்ப்பா. அப்புறம் எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அவர் லவ் பண்ணது என்ன இல்ல, வேற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கிடைக்கலன்னு தற்கொலை வரைக்கும் போயிட்டாரு. ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன, அவரை எப்படியோ காப்பாத்தி என் தலையில கட்டிட்டாங்க. அந்த பொண்ணை மறந்துட்டு என் கூட குடும்பம் நடத்த 5-6 வருஷம் ஆச்சு. இப்போ சந்துரு விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். அது சரி, அந்த பொண்ணு எப்படி அழகா இருப்பாளா? உங்க அளவுக்கு சொல்ல முடியாது, உங்க அழகுல பாதி தேரும். ஆக மொத்தம் அவ அழகா இருக்கா. ஆமாமா, அந்த அழக வர்ணிக்க வார்த்தை கிடைக்காம தான் திணறி போயிருக்கான் சந்துரு. எங்கப்பா போனோம்? கட்டப்பட்டு ஒண்ணு கொடுங்க. எதுக்கு அடம் பிடிக்கிறேன்னு தெரியல. உண்மையிலேயே அவன் அழகா இருக்கான், சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கான். ஒண்ணு நீ லவ் பண்ணு, இல்ல நான் லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். பண்ணிக்க. அழகு மட்டும் இல்லடி, நல்ல வசதியாவும் இருக்கான். உனக்காக காரு பைக் எல்லாத்தையும் விட்டுட்டு பஸ்ல டிராவல் பண்றான். என்ன பொறுத்தவரை மிஸ்டர், நீ நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. நான் உன்னை லவ் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. ரீசன்? நான் ஓபனா சொல்லட்டா? நான் இன்னொருத்தரோட மனைவி. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். உனக்கு கல்யாணம் ஆகல, அப்பா அம்மாவும் கிடையாது, தாத்தா பாட்டி கூட தான் இருக்க. உன்னை பத்தின டோட்டல் ஹிஸ்டரியும் எனக்கு தெரியும். நீ லவ் பண்ணலனா நான் லவ் பண்ண வைப்பேன். சேலஞ்ச். ஹலோ, என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியா? நாளையில இருந்து இவ பின்னாடி சுத்துன, அப்புறம் நான் பேச மாட்டேன். ஜாக்கிரதை. வாடி போலாம். என்ன குஷ்பு, காஸ்டியூம்ல அப்படியே கண்டபடி அல்லது. ஒரே ஒரு டால்டா டின்ன மட்டும் வாங்கி மாட்டிட்டேன்னு வச்சுக்கேன், அரசாங்கத்துல உதவித்தொகை வாங்கி ஒதுக்குப்புறமா ஒரு கூடாரம் போட்டுடலாம். இப்போதைக்கு ஸ்வீட்டா ஒரு ஜர்தா போட. ஜர்தா இப்படி ஸ்வீட்டா இருக்கும்? அட, உன் கையால எது தொட்டு கொடுத்தாலும் ஸ்வீட்டா தான் இருக்கும். உன்னை மட்டும் பாலி வீட்டுக்காரங்க பாத்திருந்தா குட்டி சவர் ஆக்கிருப்பாங்களே, எப்படி மிஸ் ஆவன? அத ஏயா கேக்குற? முதல்ல குஷ்புக்கு பதிலா என்னதான் புக் பண்ண வந்தாங்க. பாருடா, அப்புறம் எப்படி மிஸ் ஆவன? அப்பதான் ஒரு சேட்டு பீடா கேட்டான், நான் கொடுக்க போனேன்னா அந்த கேப்ல குஷ்பு கம்மிட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு சேட்டும் வாழ்க்கைக்கு வேட்டு வச்சுட்டாங்கற. சரி, அடுத்ததா என்ன மாதிரி ஒரு அழகான பையனா பார்த்து லவ் பண்ணி செட்டில் ஆக வேண்டியதானே? ஆல்ரெடி நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். லவ் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ, இவ்வளவு சீக்கிரம் நீ என்ன லவ் பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விடிய ஐயா, உன்னை யார் லவ் பண்றா? வேற யாரு? என் லவர் இங்க தான் இருக்கா. யாரு? இந்த காலேஜ் வாட்ச்மேன் இல்ல? ஆமா, அவன் தான். அந்த கறி செட்டு தலைனா அதான் அடிக்கடிக்கு இங்க வரானா? வந்துட்டான் பத்தியா? தம்பி, நான் இங்க வர்றது ஒண்ணும் இதுக்காக இல்ல, சிகரெட்டுக்காகவும் பீடாவுக்காகவும் தான். ஆமா, நாய் கறிக்கடையே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி நீ இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம்? சரி, நான் இவ்வளவு சுத்துறேன், இவ உன்ன சுத்துறா, நீ எங்க சுத்துற? நான் வேற ஒருத்தைய சுத்துறேன். பாத்து, அவ உன்ன சுத்தல விட்டுட்டு வேற ஒருத்தரோட அவ ஊர் சுத்த போறா. ஐயோ, ரொம்ப சுத்தலா போச்சே. நீ ஒரு பீடாவை சுத்துமா? ஏற்கனவே சுத்திட்டேன். காட்டு. ஏமா, இங்க ஒரு வாய் திறந்து இருக்க, இங்க கொஞ்சம் ஊட்ட வேண்டியதானே? இந்த மூஞ்சியை லவ் பண்றதுக்கு நீங்க போய் தண்டவாளத்துல போடு.